ரைட். நாங்க வந்து என்ன செய்வோம்னு சொன்னா, நம்முடைய பிளேட்ல கடைசி கேள்விக்குள்ள இருக்கும் 17வது கேள்வி புள்ளிவிவரவியலும் நிகழ்தகவும் சம்பந்தமான ஒரு கேள்வி. இது வந்து ஒரு சிம்பிளான கேள்வி தான். கேள்விய வாசிப்போம். என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இது நம்மளோட 17வது கேள்வி ஏ பார்ட். நிகழ்தகவு சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு கோடாத சா ஒரு கோடாத சதுரமுகை தாயக்கட்டை ஏ அதன் 6 தனித்தனி முகங்களின் மீது 1, 2, 3, 3, 4, 5 ஆகியவற்றை காட்டுகின்றது. தாயக்கட்டை A இரு தடவை மேலே எறியப்படுகின்றது. பெறப்படும் இரு எண்களினதும் கூட்டுத்தொகை 6 ஆக இருப்பதற்கான நிகழ்தகவை கேட்குறாங்க. ஓகே. இப்போ வந்து ஏங்கிற தாயக்கட்டையை எறிகிறாங்களாம். எரியும் போது அதுல எனக்கு 1 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவும் இதுல இருக்கிற எல்லா பேர்கள் நீங்க வந்து இந்த தாயக்கட்டை எறிஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம்? 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம். இந்த எல்லா பேர்களுக்குமான நிகழ்தகவு சமனா இருக்குமா? ஏன் இல்ல? இங்க பாருங்க. இங்க 3 அப்படிங்கிறது 2 தடவை இருக்கு. அப்போ இதுல 3 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு கூடவாக இருக்கும். அப்ப எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதுல எனக்கு 1 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? நீங்க சாதாரணமா யோசிக்கிறது தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 வந்து உங்களுக்கு வரப்போகுது. 6 பேர்ல ஒரு ஆள். 6ல 1. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 2 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவும் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2மே வந்து உங்களுக்கு 1/6. ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 கிடைப்பதற்கான நிகழ்தகவு உங்களுக்கு என்ன? 6 பேர்ல 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப 6ல 2. அதே மாதிரி எனக்கு சொல்லுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் 4 வந்து எனக்கு என்ன வரப்போகுது? ப்ராபபிலிட்டி ஆஃப் 4 வந்து அதுவும் 1க்கு கீழ 6. ப்ராபபிலிட்டி ஆஃப் 5மே வந்து எனக்கு என்ன வரப்போகுதுன்னா 1க்கு கீழ 6 வரப்போகுது. இப்போ நீங்க இந்த தாயக்கட்டையை எறிஞ்சீங்கன்னு சொன்னால் எத்தனை பேர்கள் வரலாம்? எத்தனை சான்சஸ் இருக்கு? நீங்க இது வந்து மரவரி படம் வரைஞ்சும் யோசிக்கலாம், அல்லது நீங்க வந்து மொத்த நிகழ்தகவு தீரத்தை பாவிச்சுமே செய்யலாம். அப்போ நமக்கு வந்து மரவரி படத்தை வச்சு செய்த இந்த கேள்வி மரவரி படத்தை வச்சு யோசிக்கிறது வந்து இங்க ஈஸியாக இருக்கும். இங்க பாருங்க. நீங்க தாயக்கட்டை எறிஞ்சீங்கன்னு சொன்னால் முதலாவது சந்தர்ப்பத்துல 1 வரலாம். நீங்க முதலாவது தடவை எறியும் போது 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். ரைட். இப்போ நீங்க 2வது தடவை இதை நீங்க ஒரு தடவையும் எறிஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1ல இருந்து 5 வரைக்கும் இதுலயுமே வந்து திரும்ப உங்களுக்கு 5 பிரான்ச் வரப்போகுது. இதுலயுமே வந்து உங்களுக்கு 5 பிரான்ச் வரப்போகுது. இங்கேயும் வந்து உங்களுக்கு 5, இங்கேயும் வந்து உங்களுக்கு 5, இங்கேயும் வந்து உங்களுக்கு 5. அப்ப மொத்தமா 25 சான்சஸ் இருக்குது. மொத்தமா உங்களுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? 25 சான்சஸ் இருக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நமக்கு என்ன தேவை? கூட்டுத்தொகை 6ஆக இருக்கணும். அப்ப கூட்டுத்தொகை 6ஆ இருக்கிறதுக்கானத மட்டும் நான் போடுறேன். அப்ப கூட்டுத்தொகை 6ஆ இருக்குதுன்னு சொன்னால், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். இவ்வளவுதான். கூட்டுத்தொகை 6ஆக இருக்கணுமாக இருந்தால், நீங்க 2வது தடவை எறியும்போது உங்களுக்கு 5 வந்திருக்கணும். கூட்டுத்தொகை 6 வரணுமாக இருந்தால், இதுல வந்து நிறைய பிரான்ச் வரும். நமக்கு 5 மட்டும் போதும். இங்க 2வது தடவை எறியும்போது உங்களுக்கு 6 வரணுமாக இருந்தால், இங்க 2வது தடவை 4 வந்திருக்கணும். இங்க 3 வந்திருக்கணும். இங்க 2 வந்திருக்கணும். இங்க 1 வந்திருக்கணும். அப்போ கூட்டுத்தொகை 6 வரணுமாக இருந்தால், ஒன்று இது நடந்திருக்கலாம், அல்லது இது நடந்திருக்கலாம், அல்லது இது நடந்திருக்கலாம், அல்லது இது நடந்திருக்கலாம், அல்லது இது நடந்திருக்கலாம். அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன? இப்ப நீங்க நமக்கு கூட்டுத்தொகை 6 வாரத்துக்கான நிகழ்தகவுன்னு சொன்னால், இந்த 6 நிகழ்தகவுகளையும் தனித்தனியா கண்டு கூட்டி விட்டீங்கன்னா சரி. இதுதான் மொத்த நிகழ்தகவு தேற்றம் நீங்க பாவிக்க போனீங்கன்னு சொன்னா. அப்ப நான் சொல்லலாம் probability of probability of total வந்து ஓகே probability of total வந்து 6 வாரது கூட்டுத்தொகை வந்து 6 வாரதுக்கான நிகழ்தகவு அப்படிங்கிறது எதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னால், முதலாவது தடவை 1 விழுந்து probability of
ஃபர்ஸ்ட் டைம் வந்து உண்டு. அதை நான் வந்து எப்படி குறிக்கலாம்னு சொன்னால் 1 1ன்னு போடுறேன். இதன் அர்த்தம் முதலாவது தடவை 1 விழுந்தால் 2வது தடவை உங்களுக்கு என்ன செய்யணும்? 5 விழணும். 5 2 அல்லது அப்போ பிளஸ். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த நிகழ்தகவோ பிளஸ் இந்த நிகழ்தகவோ. இந்த நிகழ்தகவு என்ன? முதலாவது தடவை 2 விழுந்து 2வது தடவை வந்து உங்களுக்கு என்ன விழணும்? 4 விழணும். இங்க கீழே போடுறது வந்து தடவை பிளஸ் முதலாவது தடவையும் 3 2வது தடவையும் 3. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் முதலாவது தடவை 3 விழுறதுக்கான நிகழ்ச்சி இன்டூ 2வது தடவையும் 3 விழணும் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் முதலாவது தடவை 4 விழுந்து 2வது தடவை நீங்க என்ன செய்யணும்? 2வது தடவை வந்து 2 விழணும். அப்போ 2 2 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 5 இன்டூ 1. இவ்வளவுதான் விஷயம். இங்க பாருங்க, முதலாவது தடவை 1 விழுந்தது அப்படிங்கிறது 2வது தடவை வந்து 5 விழுந்ததுக்கான நிகழ்தகவை மாத்த போகுதா? இல்ல. இந்த 2 நிகழ்ச்சிகளுமே வந்து சாரா நிகழ்ச்சிகள். இந்த 2 நிகழ்ச்சிகளுமே வந்து ஒன்றுக்கொண்டு சார்ந்து இல்ல. ரைட்? இங்க 1 விழுந்தாலும் சரி, 2 விழுந்தாலும் சரி, 3 விழுந்தாலும் சரி, 4 விழுந்தாலும் சரி, 5 விழுந்தாலும் சரி, 2வது தடவை நீங்க தாய்க்கட்டையை உருட்டும் போது வரப்போற நிகழ்தகவுகள் வந்து மாறப்போறது இல்லை. அப்ப இது வந்து சாரா நிகழ்ச்சிகள். 2 நிகழ்ச்சிகள் சாரா நிகழ்ச்சிகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இடைவெட்டு பிக்காக நீங்க போடலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகே, இது வந்து நீங்க உண்மையா சாதாரணமா செய்யறதான். இங்க ஒன்று ஓகே, நான் எழுதி முடிச்சுட்டு நான் என்ன விஷயம் நான் சொல்றேன். இப்போ இதுதான் மொத்த நிகழ்தகவு தேற்றம். நீங்க மொத்த நிகழ்தகவு தேற்றத்தை எழுதுறீங்கன்னு சொன்னா இதைத்தான் நீங்க எழுதுவீங்க. அப்ப இது வந்து உங்களுக்கு வரப்போகுது என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 1 இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் 5 2. முதலாவது தடவை 1, 2வது தடவை 5 இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 1 probability of plus probability of P1 into probability of 3 plus probability of 4 1 into probability of plus probability of 5 1 into probability of 1 2. கொண்டு வந்து எல்லாத்தையும் பிரதியிட்டு விட்டு கொண்டாந்து பிரதியிட்டீங்கன்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் டோட்டல் வந்து உங்களுக்கு 6 வாரதுக்கான நிகழ்தகவு, முதலாவது தடவை 1 வாரதுக்கான நிகழ்தகவு 1/6 இன்டூ 2வது தடவை 5 வாரதுக்கான நிகழ்தகவு அதுவுமே 1/6 தான். அதாவது இங்க நீங்க மறுவரைபடத்துல இந்த நிகழ்தகவு வந்து 1/6, இந்த நிகழ்தகவு 1/6, இவங்க 2 பேர்த்தையும் பெருக்கிருக்கீங்க. அடுத்து வந்து என்ன? அடுத்து வந்து இது வந்து என்ன? இது ஓகே. அடுத்து இது 2 4 இங்க 2 வாரத்துக்கான நிகழ்தகவு இது 1/6, இது 1/6, இவங்க 2 பேரையும் பெருக்கி போடுறது. அதைத்தான் நாங்க செய்யறோம். 1/6 இன்டூ 1/6. அடுத்து 3 வாரத்துக்கான நிகழ்தகவு என்ன? 2/6 இன்டூ 2/6 பிளஸ் அடுத்து வந்து என்ன? 4 2 அதுவுமே வந்து 1/6 இன்டூ 1/6. அடுத்து 5 1 அதுவுமே வந்து 1/6 இன்டூ 1/6. அவர் சுருக்கினா வரப்போகுது ஒரு 1/36 பிளஸ் 1/36 பிளஸ் 4/36 பிளஸ் 1/36 பிளஸ் 1/36. 1 2 3 4 8 8/36. மேலே கீழே 4 சுருக்கலாம். 4 சுருக்கினா 2, இங்க 4 9 2 9. அப்போ கூட்டுத்தொகை 6 வாரத்துக்கான நிகழ்தகவு 2 9. சிம்பிள். பிறகு சொல்றாங்க, முகங்களின் மீது உள்ள எண்கள் தவிர எல்லா அம்சங்களிலும் ஏயிற்கு சர்வ சமனான வேறொரு தாய்க்கட்டை B அதன் 6 தனித்தனி முகங்களின் மீது 2 2 3 4 4 5 ஆகியவற்றை காட்டுகின்றது. என்னவா? இது வந்து 2வது. இதுக்கெல்லாம் வந்து நான் PAன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இங்க Bங்கிற ஆளை பத்தியும் கதைக்கிறாங்க தானே, அங்கேயும் நம்பர்ஸ் இருக்கு.
ஏ. அப்போ எனக்கு வரப்போகுது ப்ராபபிலிட்டி ஆஃப், ஓகே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதா, என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதா, 2 2 3, 2 2 3 4 5. ஓகே ரைட். முகங்கள் மீது உள்ள எண்கள் தவிர எல்லா அம்சங்களிலும் ஏக்கு சர்வசமனான வேறொரு தாய்க்கட்டை பி அதன் 6 தனித்தனி முகங்களின் மீது ஆகியவற்றை காட்டுகின்றது. தாய்க்கட்டை பி இரு தடவை மேலே எறியப்படுகின்றது. பெறப்படும் இரு எண்களின் கூட்டொகை. ஓகே, இதே வேலையை நாங்கள் திரும்ப செய்யணும். அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுல 2 வாரதுக்கான நிகழ்வாக என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் B2 வந்து 2க்கு 6, ப்ராபபிலிட்டி ஆஃப் B3 வந்து என்ன, 1க்கு 6, ப்ராபபிலிட்டி ஆஃப் B4 வந்து என்ன, 2க்கு 6, ப்ராபபிலிட்டி ஆஃப் B5 வந்து என்ன, 2க்கு 6. இப்போ இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A6ன்னு போடுறேன். அப்போ எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் மரவரி படத்தை வரையாமலே யோசிக்க போகிறேன், நான் டிரெக்டாக எழுத போகிறேன். இதை எழுதும்போது உங்களோட மைண்டுக்குள்ளே வந்து மரவரி படம் வந்து ஓகே இதனால தான் நான் இப்படி எழுதுறேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கணும். ரைட். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் டோட்டல் 6 வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னால், முதலாவது தடவை எறியும் போது 1 விழுமா, 1 விழாது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 விழுந்தா செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு என்ன விழணும், 4 விழணும். 4 விழணும் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, இது வந்து அந்த மரவரி படத்தில் வந்து உங்களுக்கு 2 3 4 5 வரைக்கும் வரும். அப்போ 2 விழுந்தா அடுத்து உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், 1 விழணும். அப்போ இதையும் பெருக்கிறது தான் இந்த இடைவெட்டுன்னு சொல்றது. இந்த 2 நிகழ்ச்சிகளையும் நடக்கிறது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி 3 விழுந்துச்சுன்னு சொன்னால் C1 இடைவெட்டு 2வது தடவையும் 3 விழணும் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி 4 விழுந்துச்சுன்னு சொன்னால் 2வது தடவை எனக்கு 2 விழணும். முதலாவது தடவை 5 விழுந்துச்சுன்னு சொன்னால் 2வது தடவை 1 விழணும். 1 விழுமா, நடக்காது. அப்போ அது நடக்காது. நாங்கள் இப்போ முதலாவது தடவை 5 விழுகிறத வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் மாதிரியை பெருக்கி விட்டோம்னு சொன்னால் சரி. இதை யோசிக்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் குயிக்காக நீங்கள் சின்னதாக ஒரு மரவரி படத்தை போட்டு யோசிச்சு பாருங்க. அப்போ ப்ராபபிலிட்டி B21 into probability of B42 plus probability of B31 into probability of B32 plus probability of B41 into probability of B. வந்து பிரதியிடுங்க. 2 வாரத்துக்கான நிகழ்தகவு 2க்கு 6, 4 வாரத்துக்கான நிகழ்தகவு அதுவும் 2க்கு 6 பிளஸ் 3 வாரத்துக்கான நிகழ்தகவு 1க்கு 6 இன்ட்டு 1க்கு 6 பிளஸ் 4 வாரத்துக்கான நிகழ்தகவு 2க்கு 6 இன்ட்டு 2க்கு 6, 4 4 8 3 9. அப்போ 9க்கு 36 இருக்க போகுது. 9ஆலேயே சுருக்கலாம், 9 36, அப்போ 1க்கு 4 இருக்க போகுது. சிம்பிள், இவ்வளவுதான் விஷயம். அடுத்து என்ன கதைக்கிறாங்க, இப்போது ஏபி ஆகிய இரு தாயக்கட்டைகளும் ஒரு பெட்டியில் இடப்படுகின்றன. ரைட். பெட்டியிலிருந்து எழுமாறாக ஒரு தாயக்கட்டை வெளியே எடுக்கப்பட்டு 2 தாயக்கட்டைகளும் ஒரே மாதிரியானது. அப்போ 2 தாயக்கட்டைகள்ல இருந்து ஒரு தாயக்கட்டை எடுக்கிறாங்களாம். என்ன செய்யறாங்களாம், நீங்க 2 தாயக்கட்டையை வந்து ஒரு பெட்டியில போட்டு எடுக்கிறீங்க. எடுக்கும்போது நீங்க தாயக்கட்டை ஏயை எடுத்திருக்கலாம் அல்லது தாயக்கட்டை பியை எடுத்திருக்கலாம். தாயக்கட்டை ஏ எடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படிங்கிறது 2 தாயக்கட்டையில ஒரு தாயக்கட்டையை எடுக்கிறீங்க, அரை. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து என்னவா இருக்கும், 2 தாயக்கட்டைகள் வந்து ஒரு தாயக்கட்டை எடுக்கிறீங்க, அதுவும் உங்களுக்கு அரையாக இருக்கும். ஓகே. எழுமாறாக வெளியே எடுக்கப்பட்டு இரு தடவை மேலே எறியப்படுகின்றது.
பெறப்படும் இரு எண்களினதும் கூட்டுத்தொகை 6 என தரப்பட்டிருக்கும் போது பெட்டியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட ஓகே இது பேஸ் தேரம் சம்பந்தமான கேள்வி நாங்கள் மறுவடிப்படுத்த வச்சு செய்வோம். இப்போ இந்த தாயக்கட்டையை எடுத்துட்டு நீங்க இதை 2 தடவை நீங்க சுண்டி விடும்போது உங்களுக்கு கூட்டுத்தொகை என்ன செய்யலாம் 6 வருதாம். அப்போ டோட்டல் வந்து உங்களுக்கு என்ன வரலாம்னு சொன்னால் 6 வரலாம். அல்லது என்ன செய்யலாம் வராம இருக்கலாம். டோட்டல் வந்து 6க்கு சமன் இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி இங்கேயுமே வந்து உங்களுக்கு டோட்டல் வந்து 6 இருக்கலாம். அல்லது எனக்கு டோட்டல் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கலாம் 6க்கு சமன் இல்லை 6க்கு சமன் இல்லாம இருக்கலாம். இங்க பாருங்க நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க ஏங்கிற தாயக்கட்டையை சுண்டி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டோட்டல் வந்து 6 வாரதுக்கான ப்ராபபிலிட்டி. நீங்க ஏயை சுண்டி விட்டீங்கன்னு சொன்னால் டோட்டல் 6 வாரதுக்கான ப்ராபபிலிட்டி நாங்க மேல கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2க்கு 9 2க்கு 9 ப்ராபபிலிட்டி ஆஃப் நீங்க பிங்கிற தாயக்கட்டையை சுண்டி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டோட்டல் வந்து 6 வாரதுக்கான நிகழ்தகவு அதான் என்ன 1க்கு 4 1க்கு 4 இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப என்கிட்ட கேக்குறாங்க கூட்டுத்தொகை நீங்க வந்து அப்படி கூட்டுத்தொகை 6 இருந்துச்சுன்னு சொன்னால் பெட்டியில இருந்து எடுத்தது ஏயா இருப்பதற்கான நிகழ்தகவு எங்க அதை நாங்கள் குறியீட்டில் எழுதுவோம். குறியீட்டில் என்ன இருக்க போகுது ப்ராபபிலிட்டி ஆஃப் நீங்க கூட்டுத்தொகை வந்து 6 இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எடுத்தது ஏயா இருக்கணும். இங்க பாருங்க இது என்ன நிபந்தனை நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் given y சொன்னா நீங்க எப்படி போடுவீங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இடைவெட்டு வைக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் y அதை ஏன் இங்க எழுதுங்க. இங்க என்ன வரப்போகுது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இடைவெட்டு கூட்டுத்தொகை வந்து 6 அதுக்கு கீழே ப்ராபபிலிட்டி ஆஃப் கூட்டுத்தொகை வந்து 6 இருக்கணும். இப்போ யோசிங்க ஏ இடைவெட்டு கூட்டுத்தொகை 6ன்னு சொன்னால் என்ன நீங்க ஏ இந்த 2 ஏங்கிற நிகழ்ச்சி நடந்திருக்கணும் கூட்டுத்தொகை 6ஆகவும் இருக்கணும். இதுல எது எந்த ஏரியா வந்து கூட்டுத்தொகை வந்து 6 சரி நீங்க எடுக்கப்பட்டது வந்து ஏயாவும் இருக்கணும் கூட்டுத்தொகை வந்து 6ஆக இருக்கணுமா இருந்தால் இவர் தானே. அப்ப நீங்க என்ன செய்யணும் இங்கனைக்குள்ள இருக்கிற அந்த நிகழ்தகவையும் இந்த இடத்துல வர அந்த நிகழ்தகவையும் கொடுக்கணும். இந்த இடத்துல வர இந்த நிகழ்தகவு என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வாரத்துக்கான நிகழ்தகவு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டு இந்த இடத்துல வர இந்த நிகழ்தகவு என்ன முதல்ல ஏயை எடுத்தீங்கன்னு சொன்னால் கூட்டுத்தொகை 6 வாரதுக்கான இது வந்து என்ன ப்ராபபிலிட்டி நீங்க முதல்ல ஏயை எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் கூட்டுத்தொகை வந்து 6 வாரது. அதுக்கு கீழே ப்ராபபிலிட்டி ஆஃப் கூட்டுத்தொகை 6 வாரதுக்கான நிகழ்தகவு. கூட்டுத்தொகை 6ன்னு சொன்னால் என்ன ஒன்று இங்கே கூட்டுத்தொகை 6 வந்திருக்கலாம் அல்லது இங்கே கூட்டுத்தொகை 6 வந்திருக்கலாம். அப்போ இந்த நிகழ்தகவு பிளஸ் இந்த நிகழ்தகவு இது 2 தானே இருக்குது. அப்போ என்ன செஞ்சீங்கன்னா சரி இவங்க 2 பேர்த்தையும் பெருக்கணும். அதான் நாங்கள் மேலே எழுதி இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் டோட்டல் ஆர் கிவன் தட் ஏ பிளஸ் இவங்க 2 பேர்த்தையும் பெருக்கிறது வந்து என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் டோட்டல் வந்து 6 பியா இருந்தா கொண்டு வந்து எல்லாத்தையும் பிரதியிட்டு விடுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்ன அரை ஏ ஆக இருந்தால் கூட்டுத்தொகை 6 இருப்பதற்கான நிகழ்தகவு 2க்கு 9 இங்க ½ இன்ட்டு 2க்கு 9 பிளஸ் ½ இன்ட்டு 1க்கு 4 1க்கு 4 இந்த அறையெல்லாம் நீங்க பொதுவாக எடுத்து வெட்டி விட்டுடலாம். அப்போ வரப்போகுது 2க்கு 9 இங்க 2க்கு 9 ஆக 1க்கு 4 மேலையும் கீழையும் 36ஆல பெருக்கணும்னு சொன்னா இந்த போமசி வந்து 9 4 36. அப்போ மேலையும் கீழையும் 36ஆல பெருக்கினா 9 3 சுருக்கப்பட்ட 4 8 கீழே வந்து 8 பிளஸ் 9 இப்போ வரும் 17 8ன்னு சொல்லி சரியான்னு தெரியல ஒரு கண்டினியூ செக் பண்ணி சொற்கள் ஒரு கண்டினியூ செக் பண்ணி ஓகே இவ்வளவு தான் ஐடியா. நிகழ்தகவு பெரிய விஷயம் இல்லை.
நிகழ்தகவு வந்தால் நீங்க மறுவடிப்படுத்த யோசிச்சிங்கன்னு சொன்னால் சரி, நீங்க குயிக்கா வெளியே செஞ்சு முடிச்சிடலாம். ரைட். ஓகே, அடுத்த பாட்டுக்குள்ள வருவோம். அடுத்த பாட்டு என்ன கதைக்கிறாங்க? புள்ளி விபரவியல் கேள்வி. புள்ளி விபரவியல் வந்து சின்ன கூட்டல் கழித்தல் தெரிஞ்சா சரி. என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. x1 x2 up to xn எனும் எண்களின் இடையும் நியம விலகலும் முறையே μ1 σ1 y1 y2 up to ym எனும் எண்களின் இடையும் நியம விலகலும் முறையே ஆகும். இவ்வெல்லா n+n எண்களினதும் இடையும் நியம விலகலும் முறையே μ2வும் σ3யும் ஆகும் என கொள்வோம். μ3 என காட்டுக. பாருங்க, எனக்கிட்ட n எண்கள் இருக்குதாம். x1 x2 up to xn. இதண்ட இடை வந்து சொல்றாங்க μ1. μ1 சொன்னால் என்ன? இங்க இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் கூட்டுறது x1 plus x2 up to xn. அதை நான் எப்படி போடலாம்? சிக்மா i சமன் 1 n வரைக்கும் xnக்கு கீழே n. அதே மாதிரி சிக்மா 1ங்கிறது என்ன? சிக்மா 1 நான் போடலாம் வர்க்க மூலத்துக்குள்ள சிக்மா i சமன் 1 n வரைக்கும் xi என்ற வர்க்கத்துக்கு கீழே n மைனஸ் μ1 வர்க்கம். ஞாபகம் இருக்கோ தெரியல. அதே மாதிரி நாங்க வைக்கும் போது என்ன செய்யலாம்? எனக்கு வரப்போகுது y1 y2 up to ym வரைக்கும். அப்ப நான் μ2 வந்து நான் சொல்லலாம். μ2 அப்படிங்கிறது சிக்மா சொல்லுங்க i சமன் 1 m வரைக்கும் yiக்கு கீழே m. அதே மாதிரி சிக்மா 2 நான் வந்து சொல்லலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா i சமன் 1 m வரைக்கும் என்ன yi இந்த வர்க்கத்துக்கு கீழே m மைனஸ் μ2 வர்க்கம். இப்ப சொல்றாங்க புதிய இடை அப்படிங்கிறது, அதாவது இந்த x1 x2 xn அதுக்கு பிறகு y1 y2 ym இதன் புதிய இடையை வந்து μ3ன்னு சொல்லி எடுக்கிறாங்க. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், அப்போ μ3 அப்படிங்கிறது இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் கூட்டணும். x1 x2 up to xn plus y1 y2 up to ym எல்லா நம்பர்ஸையும் கூட்டி மொத்தமா எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அதில் பிரிக்கணும். மொத்தமா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? இங்க nx இருக்கு, my இருக்கு. அப்போ மொத்தமா m plus n. இங்க x1 plus x2 up to xnங்கிறது என்ன? அதுதான் வேற எதுவும் இல்லை, சிக்மா i சமன் 1 n வரைக்கும் xi. இந்த y1 y2 y3ங்கிறது என்ன? சிக்மா i சமன் 1 m வரைக்கும் yi. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது? m plus n. இங்க பாருங்க, சிக்மா i சமன், ஓகே இது வந்து xi, சரி நான் எனக்கு மாற்றி, இது வந்து xi. சிக்மா i சமன் 1 n வரைக்கும் xiக்காக என்ன போடலாம்? இந்த எண்ணை குறுக்க பொறுக்குனீங்கன்னு சொன்னீங்க μ1 into n வரப்போகுது உங்களுக்கு μ1 into n. அதே மாதிரி i சமன் 1 m வரைக்கும் yiக்காக என்ன போடலாம்? i சமன் 1 m வரைக்கும் yக்காக இந்த m குறுக்க பொறுக்குனீங்கன்னு சொன்னால் μ2 into m. μ2 into m அதுக்கு கீழே m plus n இதுவா காட்ட சொல்றாங்க. n into μ1 அவங்க தந்திருக்க வடிவத்தில் எழுதுவோம் அழகா. அப்போ μ3 வந்து உங்களுக்கு வரப்போகுது μ3 சமன் n into 1 plus m into μ2க்கு கீழே m plus n.
n plus n plus சிம்பிள். இதான் காட்ட சொல்லி பிறகு சொல்றாங்க d சமன் μ3 மைனஸ் μ1 என கொள்வோம். μ3 மைனஸ் μ1 என கொள்வோம். சிக்மா i சமன் 1 இருந்து n வரைக்கும் சிக்மா 1 வர்க்கம் பிளஸ் di வர்க்கம்னு சொல்லி காட்டுட்டான். ஓகே, எனக்கு சொல்றாங்க சிக்மா i சமன் 1 இருந்து n வரைக்கும் i சமன் 1 இருந்து n வரைக்கும் xi மைனஸ் μ3 xi மைனஸ் μ3 முழுவதிண்ட வர்க்கம் இது வந்து காட்டட்டாம் n into சிக்மா வர்க்கம் n into சிக்மா வர்க்கம் பிளஸ் d1 வர்க்கமா அவங்க எனக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறாங்க. d1 அப்படிங்கிறது என்னவா, d1 அப்படிங்கிறது சொல்லி இருக்கிறாங்க μ3 மைனஸ் μ1. ஓகே, μ3 மைனஸ் μ சரியா நான் போட்டது μ3 மைனஸ் μ1 xi. ஓகே, உங்களுக்கு முதலாவது தெரியணும் இங்க மியூ அப்படிங்கிறது ஒரு நம்பர். ஓகே, இது வந்து வேரியபிள் இல்லை, இது வந்து எக்ஸ் இல்லை, மியூங்கிறது ஒரு நம்பர். அப்போ நீங்க இதை வந்து நீங்க என்ன செய்யணும், நம்பர் மாதிரி நீங்க யோசிக்கணும். ஓகே, யா, இங்க வந்து d1 வர்க்கம் சம்மந்தப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இங்க μ3 இருக்கு தெரியுமா, நான் இந்த μ3க்காக நான் போட போறேன். μ3க்காக நீங்க போடலாம் d1 சக μ1ன்னு சொல்லி போடலாமா. போட்டா இந்த LHS வந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது, LHS வந்து உங்களுக்கு வரப்போகுது LHS சமன் சிக்மா i சமன் 1 இருந்து n வரைக்கும் xi மைனஸ் இந்த μ3க்காக நான் போட போறேன் d1 சக கணக்கு வந்து நமக்கு ஈஸியா முடியுது. இங்க பாருங்க, முழுவதுண்ட வர்க்கம். அப்ப இது வந்து உங்களுக்கு எதுக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னால் சிக்மா i சமன் 1 இருந்து n வரைக்கும் நான் எப்படி ஒழுங்குபடுத்தி எழுதுன்னு சொல்லி பாருங்க. ஒரு பாக்ஸ் பிராக்கெட் போட்டுக்கிறேன். இந்த x1ஐயும் μ1ஐயும் தனியா வச்சுக்கிறேன். xi மைனஸ் μ1 xi மைனஸ் μ1 மைனஸ் d1 முழுவதுண்ட வர்க்கம்னு சொல்றேன். எனக்கு தெரியும் இந்த நியம விலகலுக்கு பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு 2 சமன்பாடுகள் இருக்கு. இந்த அடிப்படை சமன்பாடு வந்து என்னன்னு சொன்னால் நான் சிக்மா 1 வர்க்கத்துக்காக வேண்டி போடலாம். இந்த அடிப்படை சமன்பாடு வந்து ஓகே, நியம விலகலின் வர்க்கம் வந்து xi மைனஸ் மியூ முழுவதிண்ட வர்க்கம் i சமன் 1 இருந்து n வரைக்கும் அதுக்கு கீழே n. இதான் வந்து என்ன, இந்த அடிப்படை சமன்பாடு. இதுல இருந்துதான் என்ன செஞ்சிருப்பேன், நிறுவி போயிட்டு நான் அந்த முதல் சொன்ன அந்த மேல உள்ள சமன்பாடுன்னு எடுத்திருப்பேன். இங்க பாருங்க, இங்க xi மைனஸ் மியூ வர்க்கத்தின் சிக்மாவை கண்டீங்கன்னு சொல்லி நீங்க இந்த விஷயத்த பாவிக்கலாம். அப்ப நீங்க இன்னைக்கு அதே வேலையை செய்ய போறேன்னு. அப்ப இங்க பாருங்க, இங்க வந்து என்ன, சிக்மாவுக்குள்ள வந்து ஒரு வர்க்கம் இருக்கு. இதை நான் வந்து விரிச்செழுதினா வரப்போகுது சிக்மா. இந்த சிக்மா பார்த்து பயப்படுறது இல்லை, இதுதான் சின்ன விஷயம். a மைனஸ் பி முழுவதுண்ட வர்க்கத்தில் இருக்கு. அப்ப என்ன, a வர்க்கம் xi மைனஸ் μ1 முழுவதுண்ட வர்க்கம் a வர்க்கம் மைனஸ் 2ab. அப்போ மைனஸ் 2 d1 into xi மைனஸ் μ பிளஸ் di வர்க்கம்.
டிஐன்ற வர்க்கமாக இருக்க போகும். இங்க பாருங்க, இவரை சுருக்குவோம். இங்க நான் என்ன செய்யறேன், சிக்மாவுக்குள்ள நான் தனித்தனியா சிக்மா எடுக்கலாம். அப்போ தனித்தனியா சிக்மா எடுத்தா என்ன வரப்போகுது, சிக்மா i சமன் 1 n வரைக்கும் xi மைனஸ் μ1 முழுவதுண்ட வர்க்கம் மைனஸ் இங்க 2 அப்படிங்கிறது மாறிலி, d1ங்கிறது என்ன, d1 அப்படிங்கிறது μ3 மைனஸ் μ1 μ3 மைனஸ் μ1, μ3 மாறிலி, μ1 மாறிலி, அது நம்பர்ஸ். அப்போ d1மே மாறிலி, நான் அவரையும் வெளியே எடுக்கிறேன். அப்போ சிக்மா ஓகே 2 மடங்கு d1 சிக்மா i சமன் 1 n வரைக்கும் xi, இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த 2d1ஐயும் xiயையும் பெருக்கி நான் 2d1 பொதுவாக எடுத்துட்டேன். இங்க இவரையும் பெருக்கணும், இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ் ஆகிரும். 2 d1 μ1 2 d1 μ1 எல்லாமே மாறிலிகள் தான். அப்போ 2 d1 μ1 into சிக்மா i சமன் 1 n வரைக்கும் 1 பிளஸ் சிக்மா i சமன் 1 n வரைக்கும் di இந்த வர்க்கம்ங்கிறது மாறிலி இன்ட்டு 1. சிம்பிள், கணக்கு முடிஞ்சு. இங்க பாருங்க, i சமன் 1 xi மைனஸ் முழுவதுண்ட வர்க்கம் இவர் யார், சிக்மா i சமன் 1 n வரைக்கும் xi மைனஸ் 3 இந்த என்ன குறுக்க பொறுக்க நீங்க n இன்ட்டு சிக்மா வர்க்கம், n இன்ட்டு இதுக்காக நீங்க போடலாம் n இன்ட்டு சிக்மா வர்க்கம் மைனஸ் 2 மடங்கு d1 இன்ட்டு i சமன் 1 n வரைக்கும் xi, i சமன் 1 n வரைக்கும் xi இதான் யார், i சமன் 1 n வரைக்கும் xi. இங்க பாருங்க, i சமன் 1 n வரைக்கும் xi இவரை குறுக்க பொறுக்கினீங்கன்னு சொன்னோம் n இன்ட்டு μ1, இதுக்காக நீங்க போடலாம் n இன்ட்டு μ1 பிளஸ் 2d1 μ1 இன்ட்டு i சமன் 1 n வரைக்கும் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், 1 சக 1 சக 1 எந்த கூட்ட போறீங்க, அதுக்காக 1. இங்க i சமன் 1 n வரைக்கும் 1, அதுவும் 1. அப்போ d1 வர்க்கம் இன்ட்டு n, இவரும் கேன்சல். என்ன வந்து நீங்க பொதுவா எடுத்தீங்கன்னு சொன்னா சிக்மா 1 வர்க்கம் பிளஸ் d1 வர்க்கம். சிம்பிளான கேள்வி, பெரிய விஷயம் இல்லை. ஓகே, நீங்க இந்த கேள்வியை பார்த்து செய்யலைன்னு சொன்னா நீங்க ஒன்று இந்த சிக்மாவை பார்த்து பயந்துருக்கணும், மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்தது சொல்றாங்க d3 வந்து என்னவா, சரி d2 வந்து எனக்கு சொல்றாங்க d2 வந்து என்னவா, μ3 மைனஸ் μ2, d3 வந்து என்னவா μ3 மைனஸ் μ2. அப்படியாக இருந்துச்சுன்னு சொன்னால் வைக்கு இதே மாதிரி ஒரு கோவையை எடுக்கட்டும். நீங்க என்ன செய்யலாம் எனின், இங்க பாருங்க, நான் முதல்ல என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால் d1 அப்படிங்கிறது μ3 மைனஸ் μ1 இருந்துச்சுன்னு சொன்னால் μ3 மைனஸ் μ1 இருந்துச்சுன்னு சொன்னா நான் என்ன முடிவுக்கு வரலாம், சிக்மா i சமன் 1 n வரைக்கும் xi மைனஸ் d1 xi மைனஸ் μ3 முழுவதுண்ட வர்க்கம் அப்படிங்கிறது n இன்ட்டு சிக்மா 1 வர்க்கம் பிளஸ் d1 வர்க்கமாக இருக்கும். அப்படியாக இருந்தால் நீங்க இங்க என்ன செய்யலாம், சிக்மா i சமன் 1 m வரைக்கும் yi மைனஸ் μ3 இந்த வர்க்கத்துக்காக போகலாம், m இருக்கு, சிக்மா 2 இந்த வர்க்கம் d2 இந்த வர்க்கம் இருக்கும். சிம்பிள், இந்த ஒரே விஷயம் தான், நேரடியாக இந்த ஒப்புட்டு பார்த்து மாற்றி விட்டீங்க. ஓகே, இயல்பொத்து கோவை எழுதுக.
இதுல இருந்து ஓகே கோவையில் இதை உயிர்த்தறியட்டாம் சிக்மா 3 வர்க்கம். ஓகே சிக்மா 3 சிக்மா 3ன்னு சொன்னால் என்ன? புது ஆளுண்ட இதை கேட்குறாங்கன்னு. ரைட், எப்படி யோசிக்கிறது சிம்பிள். இங்க பாருங்க, இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இப்போ இந்த ரெண்டு, அதாவது இந்த எக்ஸுங்கிற செட்டையும், இது வந்து இந்த எக்ஸுங்கிற செட், இதில் வந்து x1 x2 to xn வரைக்கும் இருக்க போகுது. இங்கே எனக்கு yங்கிற செட் இருக்க போகுது, இதில் வந்து m இருக்க போகுது. இது எல்லாத்தையும் சேர்த்தா எனக்கு வந்து m + n உறுப்புகள் இருக்க போகுது. நான் அதை எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னால், ஒரு z1 z2 z3 up to எனக்கு செட் m + n, மொத்தமாக செட் m + n இருக்கதாக எடுக்கும். அப்போ இதண்ட நியம விலகலை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? சிக்மா 3 வர்க்கம் அடிப்படை சமன்பாடுக்கு வாங்க. அடிப்படை சமன்பாடுக்கு வந்தீங்கன்னா இதை நீங்க போடலாம். சிக்மா i = 1 இருந்து m + n வரைக்கும், i = 1 இருந்து m + n வரைக்கும் செட் 3 மைனஸ் μ3, செட் 3 மைனஸ் μ3 அதண்ட வர்க்கத்துக்கு கீழே m + n. இப்படி போடலாமா? போடலாம் தானே? ரைட். இதை நான் எப்படி உடைச்சு எழுத போறேன்னு சொன்னால், இந்த சிக்மாவை ஒருக்கா யோசிங்க. இந்த சிக்மாவை யோசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? இது உண்மையா என்னது? செட் 1 மைனஸ் μ3 முழுவதண்ட வர்க்கம் பிளஸ் செட் 2 மைனஸ் μ3 முழுவதண்ட வர்க்கம் பிளஸ் செட் 3 மைனஸ் μ3 முழுவதண்ட வர்க்கம். அப்படியே என்ன செய்ய போகுது? பிளஸ் செட் 3 மைனஸ் செட் m இன்ட்டு μ3 வர்க்கம். அதே மாதிரி அடுத்து என்ன? செட் mக்கு அடுத்த உறுப்பு m + 1 மைனஸ் μ3 வர்க்கம். அப் டு எது வரைக்கும் போக போகுது? செட் m + n மைனஸ் μ3 முழுவதண்ட வர்க்கம். இத்தனை இந்த சிக்மாவுக்குள்ள இருக்கிறது. செட் 1ங்கிறது என்ன? y1. செட் 2ங்கிறது என்ன? y2. செட் 3ங்கிறது என்ன? y3. செட் mங்கிறது என்ன? ym. அடுத்து இங்க என்ன? இது வந்து என்ன? x1. அடுத்து x2. அப்படி எது வரைக்கும் வரப்போகுது? x வரைக்கும் வரப்போகுது. அப்போ நான் என்ன செய்யலாம்? இந்த சிக்மாவை வந்து இதண்ட சிக்மா ப்ளஸ் இதண்ட சிக்மாவை நான் உடைச்சு போடலாம் தானே? அப்போ இவரை நான் எப்படி உடைச்சு போடலான்னு சொன்னேன். சிக்மா i = 1 இருந்து m வரைக்கும் yfi மைனஸ் μ3 முழுவதண்ட வர்க்கம் பிளஸ் சிக்மா i = 1 இருந்து n வரைக்கும் xi மைனஸ் μ3 முழுவதண்ட வர்க்கம்னு போடலாம் தானே? அதுக்கு கீழே m + n. உங்களுக்கு இதை குயிக்காக எழுதுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு ஒருக்கா நீங்கள் என்ன செய்யுங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து இது வந்து x1 x2 அப் டு xn வரைக்கும் இருக்க போகுது. இங்கே வந்து எனக்கு y1 y2 அப் டு ym வரைக்கும் இருக்க போகுது. இது ரெண்டையும் சேர்ந்த தொகுதிக்கு வந்து இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஃபுல்லாக சிக்மா போடாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் விரிச்செழுதி பாருங்க. அப்போ நீங்கள் இந்த சிக்மா வந்து பார்க்க முடியும். ஓகே, இதுதான் தத்துவம். ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் முதல் கண்டதை அப்படியே கொண்டு வந்து பிரதியிட்டீங்கன்னா சரி. பிரதியிட்டா உங்களுக்கு என்ன வரப்போகுது? சிக்மா i = 1 இருந்து m வரைக்கும் yi மைனஸ் μ3 i = 1 இருந்து n வரைக்கும் yi மைனஸ் μ3 வர்க்கத்துக்காக m இன்ட்டு சிக்மா 2 வர்க்கம். நான் பெரிய கேள்வி நினைச்சேன். m இன்ட்டு சிக்மா 2 வர்க்கம் சக d2 வர்க்கம்.
d2 என்ற வர்க்கம். இங்கே ப்ளஸ் n இன்டூ ப்ளஸ் n இன்டூ சிக்மா 1 என்ற வர்க்கம் ப்ளஸ் d1 என்ற வர்க்கத்துக்கு கீழே இதுவா காட்ட சொல்கிறாங்க. n இன்டூ சிக்மா 1 வர்க்கம் ப்ளஸ் n இன்டூ சிக்மா 2 வர்க்கம். இது வந்து ஒழுங்குபடுத்துகிறாங்க. என்ன வடிவத்தில் சொல்கிறாங்க? n இன்டூ சிக்மா 1 வர்க்கம் n இன்டூ சிக்மா 1 வர்க்கம் இந்த டேர்ம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பெருக்கிறேன். n இன்டூ சிக்மா 1 வர்க்கம் ப்ளஸ் m இன்டூ சிக்மா 2 வர்க்கம் ப்ளஸ் n இன்டூ d1 வர்க்கம் ப்ளஸ் m இன்டூ d2 வர்க்கத்துக்கு கீழே m ப்ளஸ் இந்த வடிவமா n இன்டூ சிக்மா 1 வர்க்கம் m இன்டூ n இன்டூ d1. சிம்பிள். இவ்வளோதான் விஷயம். பெரிய விஷயம் எதுவும். அடுத்து என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு புதிய புத்தகத்தை வெளியிட்ட பின்னர் முதல் 100 நாட்களுக்கும் முதல் 100 நாட்களின் போது ஒரு நாளிற்கு விற்கப்படும் பிரதிகளின் எண்ணிக்கையின் இடை 2.3 மாரத்துறை 0.8 ஆகும். ஓகே, அவ சொல்றாங்க இடை எனக்கு μ1 வந்து எனக்கு தந்திருக்கிறாங்க, சிக்மா 1 வந்து எனக்கு தந்திருக்கிறாங்க. μ1 வந்து என்னவா? μ1 வந்து 2.1 0.8 2.0. அடுத்த 100 நாட்களின் போது ஒரு நாளில் விற்கப்படும் பிரதிகளின் இடை 1.7 மாறுதிறன் 0.5 1.7 0.5 சரியா நம்பர் ஆகும். முதல் 200 நாட்களின் போது, அதாவது இது ரெண்டையும் சேர்த்த பிறகு, இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்த பிறகு μ3 கேட்குறாங்க. μ3ங்கிறது என்னது? μ3ங்கிறது நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த இருக்கு இல்லை கொண்டாந்து பிரதிட்டிங்கன்னா சரி. இங்கே எண்ணும் 100 எம்மும் 100. அப்போ 100 இன்டூ μ1 ப்ளஸ் 100 இன்டூ μ2 அதுக்கு கீழே 100 ப்ளஸ் 100 இந்த சைவரெல்லாம் கேன்சல். அப்போ வரப்போகுது μ1 சக μ2க்கு கீழே 2. μ1 வந்து என்ன? 2.1 சக 1.7 கீழே 2. 2 3 3 0.3 அப்போ 4 கீழே 2 2. அப்போ சராசரியானது 2 புத்தகங்கள் அழகோட போகணும். மாறத்திறன் கேட்ட என்ன செஞ்சீங்கன்னா சரி. மாறத்திறன் கேட்டால் இந்த சமன்பாட்டில் கொண்டாந்து பிரதிட்டிங்கன்னா சிக்மா 3 வந்து உங்களுக்கு வரப்போகுது 100 மடங்கு சிக்மா 1 வர்க்கம் 0.8 வர்க்கம் ப்ளஸ் 100 மடங்கு சிக்மா 2 வர்க்கம் 0.5 வர்க்கம் ப்ளஸ் 100 மடங்கு d1 வர்க்கம். d1 சொன்னால் என்ன? d1 சொன்னால் μ3 மைனஸ் μ1. இங்கே d1 μ3 மைனஸ் μ1. μ3 நாங்கள் கண்டுபிடிச்சோம் 2 மைனஸ் 2.3 வர்க்கம். அப்போ 0.3 வர்க்கம் 0.3 வர்க்கம் 0.09 சரியா தெரியல. நீங்கள் சுருக்களை பார்த்துக்கோ. 0.09 சக எம் வந்து 100 எம் வந்து 100 மடங்கு 2ல் 0.5 போச்சு. μ3 வந்து 2ல் 1.7 போச்சுன்னா அதுவும் 0.3 வர்க்கம் 0.09க்கு கீழே 100 சக 100 100 சக 100 ஃபுல்லாக ஒரு 100 பொதுவாக இருக்குது. வெட்டி விட்டீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரப்போகுது?
0.8 வர்க்கம் 0.64 ப்ளஸ் 0.25 ப்ளஸ் 0.09 0.09 ஒரு 0.28க்கு கீழே 2 சுருக்கினா உங்களுக்கு வரும் 8 நாளும் 12 12 மஞ்சம் 17 கேள்வி 6 7 8 9 10க்கு சைவர் மீ அதுக்கு 2ஆல பெருக்கி 0.5 பிரிச்சா 5 6 ஏதும் ரசமத்தானங்களை கேட்டிருக்காங்களா? இவ்வளவு தான் கேள்வி, பெரிய விஷயம் இல்லை இது. நீங்க சாதாரணமா செஞ்சீங்கன்னா செய்திரு போவதுதான். தயவு செய்து இந்த குறியீடுகளை பார்த்து பயப்படாதீங்க. மேலும் வர வழிபடம் கீழே நீங்க சாதாரணமா யோசிச்சீங்கன்னா அடிப்படை ஃபார்முலா தெரியும். ஓகே, இவ்வளவுதான் 2016 பாஸ்ட் பேப்பர் கேள்வி நாங்கள் ஃபுல்லாக டிஸ்கஸ் வச்சுட்டோம். நாங்கள் அடுத்ததில் என்ன செய்வோம், 2017க்குள்ளே போவோம்.